அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய குல தெய்வங்கள், நம்மளை ஆசீர்வாதிக்க கூடிய தெய்வங்களை வணங்கி அதற்கு தக்கவாறு வேலைகளை செய்து அதற்கு தகுந்தவாறு உணவு முறைகளையும் பின்பற்றி நல்ல நடத்தியில் இருந்தோம் என்றால் எந்தவித தோஷமும் நம்மளை வாட்டி வதைக்காது. சில பேரோட கஷ்டங்களை பார்க்கும்போது என்ன இப்படியும் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து டிஸ்பிளின் ஒன்று சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுவே அவங்கள காப்பாற்றும். பக்தி என்பது டிசிப்ளின் தானே. விரத முறைகளை இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து செய்ய சொல்லுங்க. அதாவது பேங்க்ல நம்ம காசு டிபாசிட் பண்ணுற மாதிரி தான் இதெல்லாம். நம்ம அப்படி செய்யும் பொழுது இந்த தவறான காலங்கள் நம்மளுக்கு வரும் பொழுது இந்த மனம் இருக்குல்லவா, அது சரியான முறையில் இந்த அறிவும் மனமும் நம்ம ஆத்மாவும் கடவுளுடைய அருளாலே சரியாக வேலை செய்து அழகான முடிவுகள் தீர்மானங்களை செய்து அந்த குடும்பத்தை மென்மேலும் சிறப்பாக எடுத்து செல்வதற்கு இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம விரதம் இருக்க சொல்கிறோம். பக்தி மார்க்கத்துக்கு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 7ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:10, சூரியாஸ்தமனம் 6:58. இன்றைய திதி தேய்பிறை திருதியை திதியை முடியும் நேரம் இன்று இரவு 8:55. அதன் பிறகு சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 8:43. அதன் பிறகு புனர்பூசம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 8:08 11:06 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 3:02 4:02 வரை. ராகு கால நேரம் மாலை 5:30 6:59 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:04 2:33 வரை. கூலிகன் மாலை 4:33 5:30 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 1:08 சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேச ராசிக்கு மகிழ்ச்சி, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு லாபம், கடக ராசிக்கு ஆர்வம், சிம்ம ராசிக்கு இன்பம், கன்னி ராசிக்கு அமைதி, துலாம் ராசிக்கு பெருமை, விருச்சக ராசிக்கு சிக்கல், தனுசு ராசிக்கு இரக்கம், மகர ராசிக்கு நற்செயல், கும்ப ராசிக்கு பொறுமை, மீன ராசிக்கு அன்பு. நம்ம தொடர்ந்து திருமண பொருத்தத்தை பற்றி அந்த 11 பொருத்தங்களை பற்றி நம்ம பேசிட்டோம். ஆனால் மிக முக்கியமான சில குறிப்புகள் இருக்குது. அதை நான் இன்னைக்கு இங்கே தெளிவுபடுத்திடுறேன். சரி, நம்ம பொதுவாக மேற்கொண்ட 11 பொருத்தங்களில் ரச்சு பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம், அதாவது தாலி பொருத்தம் என்று சொல்வோம், யோனி பொருத்தம், இவை இரண்டும் முக்கியமானவை என்று கருதப்படுகிறது. மேலும் தினம் கணம் ராசி பொருத்தங்களும் அவசியம். 11 பொருத்தங்களில் ரச்சு யோனி உட்பட 6 அல்லது அதற்கு மேல் இருந்தால் இருவருக்கும் நட்சத்திர பொருத்தம் உண்டு. ரச்சி யோனி பொருத்தங்கள் இல்லாமல் 6க்கு குறைவாக இருந்தால் நல்லதல்ல. சரிங்களா? திருமண பொருத்தம் பார்ப்பது வெறுமனே ஆண் பெண் இருவரின் நட்சத்திரங்களுக்கு மட்டும் பொருத்தி பார்ப்பது. எத்தனை பொருத்தம் உள்ளது என்று கணக்கிட்டு முடிவு செய்யக்கூடாது. இருவருடைய ஜாதக அமைப்பு, கிரக நிலைகள் எப்படி இருக்கு, ஆயுள் ஆரோக்கியம், திருமண அமைப்புகள், மாங்கல்ய பலம், தாம்பத்திய உறவு பற்றிய விஷயங்கள், குழந்தை பாகியம் ஆகியவற்றை கவனமாக ஆராய்ந்து தோஷ நிலைகள் கவனத்தில் கொண்டு தசா சாந்தி பார்த்து முடிவு செய்து நட்சத்திர ரீதியாக பொருத்தத்தை விட ஜாதக ரீதியான பொருத்தமே மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதை எல்லாரும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஏதாவது ஒரு தோஷமோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இப்போ கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த ஆரம்ப காலங்களே நம்ம பிள்ளைங்க ஓரளவுக்கு படிச்சுட்டு ஒரு 15-16 வயசு வரும்போதெல்லாம் இப்போ எல்லாம் பரவாயில்ல ஜாதகம் பார்த்துடுறாங்க இல்லையா? அப்பயே எந்த கட்டத்தில் அவங்களுக்கு தோஷங்கள் இருக்குது அப்படின்னு தெரிய வருதுனாக்கா அதுக்கான பிராய்ச்சித்தங்களையும் பரிகாரங்களையும் எனக்கு தெரிந்து இறைவனிடத்திலே ஒப்படைத்து ஒரு விரதம் எடுப்பது,
ஒரு பூஜைகள், அதற்கான பூஜைகளை செய்வது, அந்த காலம் நேரம்னு குறிப்பிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு இதுக்கும். இந்த அது சதுர்த்தி, சங்கடார சதுர்த்தியா, சஷ்டி விரதமா, அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு என்ன விரதம் இருக்கணும், மாங்கல்ய பாக்கியத்துக்கு என்ன மாதிரியான விரதங்கள் எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இருக்குல்லவா. அப்போ ஆரம்பத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பயே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. திருமண காலம் வந்த பிறகு, அந்த காலகட்டத்தில் திருமண மாப்பிள்ளை அமைஞ்ச பிறகோ அல்ல பொண்ணு அமைஞ்ச பிறகோ போய் செய்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நம்ம குழந்தைகள் பிறந்தோடனே நம்மளுக்கு தெரியுது இல்லையா, இங்கே குறைபாடு இருக்குது, இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அதை ஆரம்பத்திலிருந்தே நிவர்த்தி பண்ண வேண்டும் என்றால் கட்டாயமாக நம்ம இந்த பூஜை விரத முறைகளை இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து செய்ய சொல்லுங்க. அதாவது பேங்க்ல நம்ம காசு டிபாசிட் பண்ணுற மாதிரி தான் இதெல்லாம். நம்ம அப்படி செய்யும் பொழுது, இந்த தவறான காலங்கள் நம்மளுக்கு வரும் பொழுது இந்த மனம் இருக்குல்லவா, அது சரியான முறையில் இந்த அறிவும் மனமும் நம்ம ஆத்மாவும் கடவுளுடைய அருளாலே சரியாக வேலை செய்து அழகான முடிவுகள் தீர்மானங்களை செய்து அந்த குடும்பத்தை மென்மேலும் சிறப்பாக எடுத்து செல்வதற்கு இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம விரதம் இருக்க சொல்கிறோம், பக்தி மார்க்கத்துக்கு போக சொல்கிறோம், கடவுள் நம்பிக்கை வேண்டும் என்று சொல்கிறோம். நம்ம வணங்குற தெய்வத்திற்கு நம்ம முதல்ல திருந்தி நம்மளுடைய குற்றங்கள் குறைகளை புரிந்து கொண்டு நம்ம நடக்கும்போது அவர் நம்மளுக்கு அருள் புரிவார், நம்மளுக்கு சௌபாகியங்களை தருவாங்க. அதுக்கு தான் இத்தனை நாட்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அஷ்டமி, நவமி, பைரவ அஷ்டமி பூஜை, துர்கா அஷ்டமி பூஜை, இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. ஏதாவது உங்களுக்கு எது தேவையோ, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் என்ன உங்களுக்கு குறைபாடாக இருக்குது, அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய குலதெய்வங்கள், நம்மளை ஆசீர்வாதிக்க கூடிய தெய்வங்களை வணங்கி அதற்கு தக்கவாறு வேலைகளை செய்து அதற்கு தகுந்தவாறு உணவு முறைகளையும் பின்பற்றி நல்ல நடத்தியில் இருந்தோம் என்றால் எந்தவித தோஷமும் நம்மளை வாட்டி வதைக்காது. சில பேரோட கஷ்டங்களை பார்க்கும்போது என்ன இப்படியும் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து டிஸ்பிளின் ஒன்று சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுவே அவங்கள காப்பாற்றும். பக்தி என்பது டிசிப்ளின் தானே, எல்லாருக்கும் தெரியும் அல்லவா. ஸோ அதை மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம சந்ததிகள் மலேசியா திருநாட்டிலே நல்ல ஒரு சமுதாயமாக வளர வேண்டும் என்றால் நல்ல குழந்தைகளை நல்ல நேரத்தில் நாம் பிரசவிக்க வேண்டும். குழந்தை பெற்றுக்கொள்ளும் முன்பே அதுக்கு சில ஐடியாலாம் இருக்குது, நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த முறைகளையும் முன்னாடி நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம சமுதாயம் நல்லா முன்னேறும். நன்றி, வணக்கம்.